இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரீ பேர்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடும் லெஸ் தென் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். பர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்கன் ஸ்டாண்டப் கமீடியன் தான் இதுல லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. பர்ட் அப்படிங்கிற ரோல்லயே இதுல நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இவரோட ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து சட்டையை கிட்டலாம் கழட்டிட்டு வெறும் உடம்போட நின்று அடல்ட் காமெடி சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடியவர். ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இவரோட ஃபேமிலியில இவருக்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஷோல வச்சு இவரோட பொண்ணை பத்திய ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்பில் அவுட் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்கா அந்த பொண்ணுக்கு போயிருது. அண்ட் அது பயங்கர பாப்புலராகவும் ஆயிருது. ஸோ அதுல இருந்து தன்னோட பொண்ணை மீட் எடுக்கிறதுக்கு இவர் என்னென்ன முயற்சிகள் பண்றாரு. அதே மாதிரி இவருக்கு ஒரு பணக்கார கம்யூனிட்டியில வந்து அசோசியேட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இவர் என்னென்ன பண்றாரு. டுவர்ட்ஸ் தி எண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். நம்ம ஊர்ல வரக்கூடிய அடல்ட் காமெடி ஷோஸே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா, தாராளமா இந்த சீரிஸை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கானது கிடையவே கிடையாது. ஏன்னா இது யுஎஸ்ல இருக்கிற ஒரு அடல்ட் கமீடியன் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ். ஸோ இதோட வந்து அந்த அடல்ட் காமெடிஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ராவாவும், அதே நேரத்துல பயங்கர டார்க்காவும் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதுல ஒரு சில காமெடிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. அதுல குறிப்பா நம்ம ஹீரோ வந்து தன்னோட பொண்ணுகிட்ட ஒரே ஒரு பையனை மட்டும் பழக விடுவாரு. அது ஏன் அப்படிங்கிற அந்த காரணமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காரணமா இருக்கும். அதுல தொடங்கி அந்த குரூப்போட அசோசியேட் ஆகுறதுக்கு இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல ஃபன்னியா போகும். பட் ஒரு சில ஹியூமர் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்குமே கொடுக்கும். ஆல்சோ இதுல இன்னொரு நீட்டான மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நமக்கு சட்டை போட பிடிக்கல அப்படின்னா அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். மத்தவங்களுக்காக அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்திக்கிட்டு மத்தவங்க பண்ணக்கூடிய தப்பெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு அவங்களோட அசோசியேட் ஆகி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. மொமெண்ட்ஸா நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி ஃபன்னியா கொண்டு போயிருந்தாங்க. பட் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இன்னுமே ஒரு ப்ராப்பரான ஒரு கோர்வையான ஸ்டோரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பேசக்கூடிய விஷயங்கள் அண்ட் காட்டக்கூடிய சில காட்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மாதிரி அடல்ட் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு வந்து 3 அவுட் ஆஃப் 5. ஒரு வித்தியாசமான சீரீஸ் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.